ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அக்யூஸ்ட் படத்தின் திரை விமர்சனம். அக்யூஸ்ட் படத்தில் உதயா, அஜ்மல், யோகி பாபு, ஷர்மிகா, பவன், தயா பன்னீர்செல்வம், நாகராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மருதநாயகம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரபு சீனிவாஸ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அக்யூஸ்ட் படத்தின் கதை இதுதான். சின்ன சின்ன வழக்கு, அப்புறம் ஒரு கொலை வழக்கு, தேவையில்லாமல் தன்னை நம்பியவருக்காக தப்புகளை செய்யும் உதயா. அவர் கோர்ட்டில் அவரை ஆஜர்படுத்தணும். அதுக்கு அஜ்மல் என்ற போலீஸ்கார் போகிறாரு. போகும்போதே அவரை கொல்வதற்கு பல முனைகளிலிருந்தும் முயற்சிகள் நடக்கிறது. போலீஸு வேனு ரிப்பேர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸு கவிழ்ந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இன்னும் பல ரவுடிகள் கார்களிலும் வாகனங்களிலும் வந்து மிரட்டுறாங்க. படம் முழுக்க இதுதான் கதை. இதில் அரசியல்வாதி ஒருவர் கொல்லப்படுகிறார். ஆனால் அரசியல் தலைவர் அவருடைய தம்பியை மறுபடியும் அரசியலில் குதிக்க சொல்கிறாரு. அப்புறம் என்ன பார்த்தா கொல்லப்பட்ட அரசியல்வாதி தம்பிக்கும் கொல்லப்பட்ட அரசியல்வாதியின் மனைவிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குது. இப்படியா கதை குழப்பமாகவே போயிட்டுருக்கு. தெளிவாக இல்லை. அதான் படத்தினுடைய பலவீனம். கதை மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தால் நன்றாக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் இந்த பிரபு சீனிவாஸ் ஏற்கனவே கன்னடத்தில் சில படங்களை இயக்கியவர், டான்ஸ் மாஸ்டரும் கூட. அவர் கைதி படத்தை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கைதி படத்தினுடைய பாதிப்பில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமாக மூளையை கசக்கி இருந்தால் பல்வேறு காட்சிகள் இந்த படத்தில் வந்திருக்கும். படம் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். சுவையில்லாத மெல்ல நகரும் காட்சிகள். அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு நல்லா தெரியுது. அதான் உண்மை. காமெடி காட்சிகள் எடுபடவில்லை. எதையோ நினைத்து சில நடிகர்களை நடிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தின் கதாநாயகி ஜான்விகா கலகர். பார்க்க பெருசாக கவர்ச்சி தெரியவில்லை, இளமையும் தெரியவில்லை. ஒப்புக்கு சப்பானியாக போட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஒரு நல்ல கதாநாயகியை போட்டிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இந்த படத்தில் உதயாவின் அக்காவாக வருபவர் தீபா பாஸ்கர். அசப்பில் அப்படியே வடிவுக்கரசி மாதிரியே இருக்கிறார். இவர் வடிவுக்கரசி ஏற்கப் போகிற வேடங்களை ஏற்க தகுதியானவர். முகபாவனை பிரமாதமாக இருக்குது. அதாவது தம்பி சரியான வழியிலே செல்லவில்லையே, ஒரு நல்ல வேலையில் இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கலையே, கல்யாணம் பண்ண நினச்சவ வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளேங்கிற வருத்தம்லாம் தீபா பாஸ்கர் முகத்தில் தெளிவாக தெரியுது. எதிர்காலத்தில் மிகப்பெரிய குணச்சித்திர நடிகையாக வருவதற்கான அடித்தளத்தை இந்த படத்தில் பலமாக போட்டிருக்கிறார் தீபா பாஸ்கர். தீபா பாஸ்கர் நடிப்புக்கு ஆஹா ஓஹோ பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது. லாட்ஜ் உரிமையாளராக வரும் யோகி பாபு தெனாவட்ட நடிச்சிருக்காரு. சில இடங்களில் குபுக் என்று சிரிப்பு வருகிறது. பல இடங்களில் ஏண்டா மனுஷன் சோதிக்கிறான் என்று வெறுப்படிக்கிறது. யோகி பாபு தான் வரும் காட்சிகளில், நீ வரும் படங்களில் வசனங்கள் காமெடியாக இருக்கிறதா என்பதை ஃபில்டர் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணால் யோகி பாபு அடுத்த கட்டத்துக்கு போவார். இல்லாட்டி இப்படியே ஒப்புக்கு சம்மணியாக தான் நடிச்சிக்கிட்டு இருப்பார். விவேக், வடிவேலு, அதுக்கப்புறம் சந்தானம், இவர்கள் வரிசையில் யோகி பாபு இடம்பெறுகிறாரா என்றால் இல்லை. ஏனோ தானோன்னு நடிச்சிட்டு போகிறாரு. கேர்லெஸ்ஸாக நடிக்கிறாரு. இதை தவிர்த்தால் யோகி பாபுவுக்கு நல்லது. நீதிபதியாக பிரபு சாலமன் வருகிறார். ரொம்ப ஒத்து கவனித்தாதான் நம்ம பிரபு சாலமனா என்று தெரிகிறது. அவர் நீதியை நிலைநாட்டுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். மருதநாயகத்தின் ஒளிப்பதிவுக்கு சபாஷ் போட வேண்டும். ஏன்னா இந்த படத்தில் முதன்மையான பாராட்டுக்குரியவர் மருதநாயகம். சண்டை காட்சிகளானாலும் சரி, காதல் காட்சிகளானாலும் சரி, விபத்து காட்சிகளானாலும் சரி, மனதுக்கு நிறைவாக செய்திருக்கிறார். இந்த படத்தை உட்கார வச்சு பார்க்க வச்சதுக்கு காரணமே ஒளிப்பதிவாளர் மருதநாயகம் என்று சொல்ல வேண்டும். இயக்குனர் அவருடைய பணியை சரியாக செய்யவில்லை என்பது படத்தில் பளிச்சென தெரிகிறது. பைல்வான் பார்வையில் அக்யூஸ்ட் படத்துக்கு 100க்கு 25 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.